நமஸ்காரங்க. திருத்தணிலேருந்து சாம்பு குருக்குன்னு சொல்லி பேசுகிறேன். அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சந்துஷ்டிகரமாக இருக்கணும். நமக்கு இருக்கிற மன கஷ்டமோ மன டென்ஷனோ இல்லாமல் இருக்கிறதுக்காக சுவாமியோட ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். நமக்கு தேவையான ஹோமங்கள் கிரியைகள் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்மளோட ஆயுஷ் ஹோமம், பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளோட ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அது இல்லாத நம்ம வீட்டில் வந்து ரெகுலராகவே கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், கண்திருஷ்டி துர்கா ஹோமம், சுதர்சன ஹோமம், இது நம்ம எப்பவும் பண்ணிக்கிறது பெரிய வழக்கம். அது ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு ஆத்மார்த்தமாக நமக்கு சில காரியங்கள்லாம் ஜெயமாகணுன்றதுக்காக சதுர்சம்ஹார சரஸ்வதி ஹோமம், சண்டி ஹோமம் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியும் திருப்தியும் கொடுக்கும். நமக்கு நிறைய புண்ணிய காரியங்கள், சுவாமிக்கு நமக்கு உண்டான நெருக்கம் நிறைய இருக்கணும். சுவாமிகிட்ட நம்ம நிறைய பக்தியாக இருக்கணும், ஜப சமர்ப்பணம் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஜபம் பண்ணி சுவாமி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம கேட்குறத அம்பாள் பிரத்யட்சமாக கொடுப்பா. அந்த அளவுக்கு ஒரு பவரான ஹோமம் வந்து சண்டி ஹோமம். சுப்பிரமணியர் ஹோமம். நமக்கு ஹெல்த்தில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தாலோ, மனசு ரீதியாக மன அழுத்தங்கள் இருந்தாலோ, எந்த குறைகள் இருந்தாலும் சதுர்சம்ஹார சரஸ்வதி ஹோமமும் சதுர்சம்ஹார சரஸ்வதி அர்ச்சனையும் பண்ணாலே போகிறோம். அவ்வளோ விசேஷம். அது 6 சிவாச்சாரியரை வச்சு சதுர்சம்ஹார சரஸ்வதி அர்ச்சனை பண்ணுறது வழக்கம். 6 பிரசாதம் 6 பட்சணம் எல்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமாக பண்ணுறது. பண்ண உடனே நமக்கு கை மேலே பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சண்டி ஹோமம் பெரிய சமாச்சாரம். அது பண்ணுறது ரொம்ப பெரிய 13 அத்தியாய ஹோமம் பண்ணி பண்ணுறது அது பெரிய விசேஷம். அது அம்பாலோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாருக்குமே மன அழுத்தமும் ஓட்டமும் அதிகமாக இருக்குது. சுவாமின்ற நெருக்கம் நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து ஹோமங்கள் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம ஹோமங்கள் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம யாகங்கள் வீட்டில் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு ஜப சமர்ப்பணம் பண்ணுறோமோ, அந்தளவுக்கு நம்மளுடைய மனசும் மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எல்லாரோட ஆசீர்வாதத்தோட கலந்த சமாச்சாரம். அது அவசியம் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருமே செய்யலாம். நம்மளுடைய பிரார்த்தனைகள் பொறுத்து என்னென்ன ஹோமம் கேட்குறோம் அதுக்கு நம்ம செய்து கொடுப்போம். நன்றிங்க. நமஸ்காரம். இருக்கேன் சிவா.